ஒரு பெரிய முனிவர் இருந்தார். முயற்சின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த முனிவர் எந்த ஊருக்கு போனாலும் அவரை காலை கழுவி அவருக்கு சாப்பாடு போட்டு அவர் தினம் தினம் எல்லா மக்களும் வணங்குவாங்க. அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். பக்தி மூலமாக மிகப்பெரிய வரத்தை பெற்றவர். ஒரு கிராமத்துக்கு போனாங்க. நம்ம தஞ்சை மண் போல அல்லது திருச்சி போல எல்லாம் விவசாயிகள். நம்ம உழைப்பை நம்பி இருக்கோம். நம்ம விவசாயி, நம்மளுடைய முயற்சி தாண்டா, இவனை ஏண்டா போய் காலை கும்பிடணும், ஒரு பயிலும் போவாதரான்டான். எல்லாரும் காலையில் வயலுக்கு வந்து கலப்பை எடுத்துகிட்டு உழுவ போயிட்டான். கடுமையான உழைப்பாளிகள், கடுமையாக முயற்சி செய்பவர்கள். உடனே அந்த முனிவர் பார்த்தாரு, பரமசிவன் சங்க எடுத்து ஊதுனாதான் வருண பகவான் காதில் பட்ட உடனே மழை பெய்யுங்கிறது ஒரு ஐதீகம். உடனே பரமசிவன்கிட்ட சொன்னார், என்னை இவன் யாரும் மதிக்கலை, இனிமேல் மழை பெய்யக்கூடாதுன்னாரு. பரமசிவன் சங்க எடுத்து ஓரமாக வச்சுட்டார். மழை பெய்யல, யாரும் வயலுக்கு போகிறத நிறுத்திட்டான். ஒருத்தன் மட்டும் தொடர்ந்து வயலுக்கு போயிட்டு இருந்தான். எல்லாரும் அவனை பார்த்தான், ஏண்டா மழை தான் பெய்யாது, ஏண்டா தினம் போய் உழுவுறேன்னு கேட்டான். அவன் சொன்னான், செஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், செய்யாத தொழிலை செஞ்சவனும் கேட்டான், நான் விட்டேன்னா உழவு தொழில் மறந்து போகுண்டா, அதனால தினம் உழுவுறேன்னா. எல்லாரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தாங்க. நாரதர் பார்த்தாரு. இதை நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அல்லவா, நேராக பரமசிவன்கிட்ட போனார். ஏன் நீ வந்து மழையே இல்லை அந்த ஊருக்கு அப்படின்னு கேட்டார். அது நான் கொடுத்த வரத்தினால அந்த முனிவர் கேட்டார், நான் சங்க எடுத்து ஓரமாக வச்சுட்டேன்னாரு. அங்கே பாரு ஒருத்தன் உழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னாரு. அவர் பார்த்துட்டு, ஏன்டா ஆச்சரியமாக இருக்கு, நான் தான் மழையே இல்லை, இவன் ஏன்டா உழுவுறான்னாரு. உழவு தொழில் மறக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து அவன் உழுது கொண்டிருக்கின்றான் என்று சொல்லிட்டு போயிட்டார். என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். பரமசிவன் யோசித்தார், ஏன்டா நம்ம இந்த சங்க ஊதாமலே இருக்கமே, இது மறந்தே போயிருமே, அது ஊதுமா ஊதாதா, எடுத்து ஊதி பார்ப்போன்னு ஊதுனார். பூன்னு ஊதுனுச்சு. வருண பகவான் மலையை கொட்டிட்டான். இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? தெய்வத்தாலே ஆகாது என்றாலும் முயற்சி தான் மெய்வருத்த கூலிதான். அதுதான் முயற்சி. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்துவிட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும்.